மதுரை அருகே கல்லூரி மாணவி உடல் எடையை குறைப்பதற்காக யூடியூப் பார்த்து வெண்காரம் எடுத்துக்கொண்ட உயிரிழந்த சம்பவம் பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகரை கண்கலங்க வைத்த சோக சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வயிறு வலிக்குதுப்பா, ரத்தமா வருதுப்பா, என்னைய விற்றாதப்பா என தன்னுடைய ஆசை மகள் மரண தருவாயில் அழுததாக மகளை பறிகொடுத்த தந்தை கண்ணீர் வடித்து பேசியது பார்ப்போரையும் ஒரு கணம் கண்ணீர் சிந்த வைத்தது. மதுரை மாவட்டம் செல்லூர் அடுத்த மீனம்பால்புரம் காமராஜர் குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியருக்கு ஆண் பெண் என 2 பிள்ளைகள் உள்ளனர். வேல்முருகன் கொத்தனாராக வேலை பார்த்து குடும்பத்தை சமாளித்து வருகிறார். பெண் பிள்ளை மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் வேல்முருகன் மகள் கலையரசியை நன்கு படிக்க வைத்திருக்கிறார். தற்போது அவர் மதுரை நரிமேடு பகுதியில் இருக்கும் பிரபல தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். கலையரசி சற்று பூசின உடம்பாக இருப்பதால் கல்லூரியில் படிக்கும் மற்ற மாணவிகள் மத்தியில் தன்னுடைய தோற்றத்தை ஒல்லியாக மாற்றி அழகாக காட்ட நினைத்திருக்கிறார். அது குறித்து தந்தையிடமும் விவாதம் செய்திருக்கிறார். ஆசை மகள் கலையரசியின் விருப்பத்திற்கு தந்தை வேல்முருகன் செவிசாய்க்கவில்லை. ஆனால் உடல் கொழுப்புகளை குறைத்து ஒல்லியான பெண்ணாக மாற வேண்டும் என்பதே கலையரசியின் கல்லூரி கனவாக இருந்துள்ளது. அதற்கு பலவித முயற்சிகளை அவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் யூடியூப் பக்கத்தில் உடல் எடையை குறைப்பதற்கான வழியை தேடிய போது அவரின் கண்களில் இணைவும் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கம் தென்பட்டிருக்கிறது. அதில் கூறியபடியே உடல் எடையை குறைக்கும் வெங்காரம் ரெசிபியை பின்பற்ற நினைத்திருக்கிறார் கலையரசி. அதற்காக அவர் மற்ற யூடியூப் சேனல்களிலும் அதை பற்றி தேடியதாக சொல்லப்படுகிறது. பின் ஒரு கட்டத்தில் முழு மூச்சாக உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற முனைப்பில் இறங்கியுள்ளார் கலையரசி. இதனைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி மதுரை கீழமாசி வீதி தேர்முட்டி அருகில் உள்ள நாட்டு மருந்து கடை ஒன்றில் வெங்காரத்தை வீட்டிற்கு வாங்கி வந்துள்ளார் கலையரசி. பின் அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் பக்கத்தில் பார்த்து பயன்படுத்தியுள்ளார். வெங்காரத்தை உட்கொண்ட அரை மணி நேரத்தில் கலையரசிக்கு தீவிர வயிற்றுப்போக்கு, வாந்தி என பல உடல் உபாதைகள் ஒரே நேரத்தில் ஏற்பட்டு உடல் சோர்வடைந்திருக்கிறார். மகளின் இயலாமையை பார்த்த அவரின் தாயார் விஜயலட்சுமி உடனே மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவசர சிகிச்சை அளித்துள்ளார். மேலும் மகளின் உடல்நிலை குறித்து கணவரான வேல்முருகனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதனால பேச முடியல, பேச உணருது. அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாங்கப்பா, அப்பா அப்பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை போன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறோம். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா எப்பா அப்படின்னுது. அப்படியே போய் ஆஸ்பத்திரி சேர்த்தா பொண்ணு இறந்து போச்சு. இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு வரக்கூடாது. மகளின் நிலைமையை பார்த்து பரிதவித்து போனவர் சிறிது உடல்நலம் தேறிய பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே இரத்தப்போக்கு, வாந்தி என அவரின் உடல்நிலை மிகவும் மோசமானதால் என்ன விட்டுவிடாதீங்கப்பா என தந்தையை கட்டி அணைத்து கலையரசி கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். மகளை எப்படியாவது உயிருடன் கொண்டு வந்துவிட வேண்டும் என வேல்முருகனும் அவரை உடனே உயர் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு கலையரசியை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று உடல் எடையை குறைப்பதற்காக சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடும் வீடியோக்களை வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டாம் எனவும், மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையும் குழந்தைகள் பின்பற்ற வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக மகளை இழந்த வேல்முருகன் கண்ணீர் மல்க கூறினார். வெங்காரத்தை பயன்படுத்தும் அளவில் தன்னுடைய மகள் தவறு செய்து விட்டாளா எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சின்ன பிள்ளைங்க போய் ஏதாவது பண்ணது தேவையில்லாமல் சிலது மாற்றி மாற்றி சாப்பிட்றது ஏதாவது அப்படி தான் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று போய் என்னுடைய நண்பனுடைய பொண்ணு தான் போய் இந்த மாதிரி வெண்காரம் அப்படிங்கிற ஒரு அது
நிறைய யூடியூப்ல பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதோ வாங்கி சாப்பிட்ருக்கு. அது அளவு ஏதோ கூடுதல் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி பேந்தி அதிகமாகி அன்னைக்கு இரவே வந்து உயிர் பறி போயிடுச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டு மருந்து ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க. யார்ட்டையும் கேட்டுட்டு மருத்துவருடைய உதவி இல்லாமல் எதுவும் சாப்பிடாதீங்க தயவு செய்து. உடல் மெலிகிறது, அழகாகிறது அதெல்லாம் வந்து இயற்கையில் நம்ம கொடுக்குறத நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியது. அதெல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க தயவு செய்து. நாங்கள் இழந்து போய் இன்றைக்கி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம். இது ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? யூடியூப்பில் பார்த்து தயவு செய்து யாரும் எதுவும் தன்னெடுத்தா பண்ணாதீங்க. மருத்துவர்கிட்ட கேளுங்க. மருத்துவ குறிப்பு இல்லாமல் எதையுமே தயவு செய்து செய்யாதீங்க. உடல் எடையை குறைப்பதற்காக கல்லூரி மாணவி யூடியூபை பார்த்து வெங்காரம் சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் மதுரை மாநகரையே பெரும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது.